நீங்க எம்எல்ஏ பாத்திருக்கீங்களா? நானும் எம்எல்ஏ பார்த்தது இல்லைங்க. எம்எல்ஏ வந்தது கூட இல்லைங்க. பாம்பு வழியில கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு வழியும் ஒரு வெளிச்சம் கிடையாது. இன்னைக்காவது உங்க முகத்தை பார்த்திருக்கேன். அந்த எம்எல்ஏ மூஞ்சோட நான் பார்க்கல. எம்எல்ஏ வராங்க, அவங்க வராங்க, மந்திரி வராங்க, யாரும் வரும்போது தான் ஓட்டு கேட்கும் போது தான் வருவாங்க. மற்ற நேரத்தில் என்னன்னு கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு டேங்கு கட்டி கொடுத்துறாங்க. டேங்கு 4 கடையும் வழுவுது. மேலே மூடாக்கு இல்லை. செத்த குப்பெல்லாம் அதை கொட்டி தண்ணி பிடிச்சா செத்த குப்பெல்லாம் வருது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் நீங்களும் சொல்லுங்க. என் மேல வருத்தப்படாதீங்க. அவங்க வருத்தப்படுத்தலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் அப்படி சொல்லிட்டு செய்யாம இருந்ததுனால சரியா, அவங்க செஞ்சதுனால நான் வந்திருக்க மாட்டேன். சரியா, நீங்க எம்எல்ஏ பாத்திருக்கீங்களா? நானும் எம்எல்ஏ பார்த்தது இல்லைங்க. எம்எல்ஏ வந்தது கூட இல்லைங்க. நம்ம கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போறதுனாலதான் நம்ம இப்படியே இருக்கோம். என்ன நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க ஊருக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுறோங்க. எம்எல்ஏ சுயேட்சையா நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறோங்க. கண்டிப்பா கண்டிப்பா போடுறோம். இந்த லைட்டு எரியாத 3 மாசம் 4 வருஷமா கிடக்கு. இவங்களுக்கு ஓட்டு போடணும், எல்லாமே செய்யணும். அதை பார்க்காததுக்கு உனக்கு ஓட்டு எதுக்கு போடுவாங்க? தண்ணி பைப்பு வீட்டுக்கு ஒரு பைப்பு, ஒரு பைப்பு இழுத்து வச்சா அதோட போயிட்டேன். எம்எல்ஏ இங்கே அந்த பக்கமே திரும்பல. சரி, நான் அப்படி இல்லாம மக்களோட மக்களா இருப்பேன். வர எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு நிக்கிறேங்க ஐயா. கட்சி ஜாதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மக்கள்ல ஒரு ஆளா தனிச்சு நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவீங்களா? தாராளமா. என்ன பண்றோம்? ஒரு வாட்டு கூட போய் இருக்காரு. சொன்னதுதான். அப்புறம் கோயில்ல உட்கார வாக்கு கொடுத்தாரு. சரி, நல்லா ஓட்டம் மட்டும் போட்டோம். ஒண்ணுமே ஊரு செய்யல. நான் அந்த மாதிரி ஏமாத்தது வரல. தெரியுது, பாக்குள்ளே சொல்ல உள்ளே தெரியும். சரி, ஏமாத்துறவங்களும் ஏமாத்துறவங்களும் தெரியும் எனக்கு. சரி, ஓகே. ஆமா, உங்க நம்பிக்கை காப்பாத்துவீங்க. உங்க ஊர்ல என்னமா அடிப்படை வசதி கம்மியா இருக்கு? ரோடு எப்படி கிடக்கு? இந்த ரோடு எல்லாம் எப்படி கிடக்கு? எல்லாமே இது வரைக்கும் ஜெயிச்சு போன எம்எல்ஏ எல்லாம் அந்த பக்கம் வந்திருக்காரா? பாரவே மாட்டாங்க. ஓட்டு கேட்கறப்பதான் சுயேட்சையா நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவீங்களா? போடுறோம். சரி, வரட்டுமா? ஊருக்கு எல்லாமே செய்யுங்க, நாங்க போடுறோம். சரி, ஓகே. நம்ம ஜெயிச்சு வந்து தான் செய்ய முடியும். சரியா, ஜெயிச்சு வந்துதான் முன்னாடி போட முடியுங்களா? 10 மக்கள் போட்டு உங்களை தூக்கி விட்டாதான் நீங்க எங்களுக்கு செய்வீங்க. சரி, ஓகே. நீங்க செய்வீங்கல்ல? எல்லாம் செய்வோம். வரட்டுங்களா? போயிட்டு வரேன். குடி தண்ணி இல்ல, ஒரு பைப்பு. பாம்பு வழியில கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு வழியும் ஒரு வெளிச்சம் கிடையாது. ஜாதி பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி வந்த குழந்தைகளும் கஷ்டப்படும். சரியா, யாரு நல்லது பண்றாங்கன்னு தெரிஞ்சு அதுக்காக ஓட்டு போடுறது தப்பு இல்ல. கட்சிகளுக்கு நாங்க போட்டு என்னப்பா எங்களுக்கு மேலுக்கு முடியல. யாரு நன்மை எங்களுக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான்ப்பா நாங்க நன்மை செய்வோம். உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி குறை இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. நைட்ல எரியாது. இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களா எம்எல்ஏ? ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் எந்த எம்எல்ஏவாவது இங்க நம்ம குறை கேட்டுருக்காங்களா? ஜெயிச்சுட்டாங்கன்னாக்கா அவங்க எங்கேயாவது கிடக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு தான் இப்ப நான் சுயேட்சை எம்எல்ஏவா வரேன். இவங்க இது வரைக்கும் மக்கள் நல்லது பண்ணல, இதுக்கு மேல வந்து பண்ண மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் இல்ல. நான் உங்களை நம்பிதான் நிக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட வேண்டியதான். எங்களுக்கு செய்யறவங்களுக்கு போட வேண்டியதான். இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டவங்க செஞ்சிருக்காங்களா? எனக்கு எம்எல்ஏன்னா இன்னைக்காவது உங்க முகத்தை பார்த்திருக்கேன். அந்த எம்எல்ஏ மூஞ்சோட நான் பார்க்கல. ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. நீங்க எல்லாம் அவர் பார்த்ததே இல்லைன்னுங்கிறீங்க. சரியா, ஆனா அவரு தான் எல்லாம் நமக்கு செய்வாங்க. தயவு செஞ்சு கட்சி பார்த்து ஜாதி பார்த்து ஓட்டு போடாம யார் நல்லது பண்ணணும்னு பார்த்து ஓட்டு போடுங்க. சரியா, வரட்டுமா? போயிட்டு.